கண் விலங்கா போகுதானே. அது வந்து அந்த கட்ராக்ட் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் வந்து இருக்கிறதால அதை ஆப்ரேஷன் பண்ணினா தான் கண்ணாடி தெரியும் போட்டா செய்தாக்களுக்கு தெரியலையே மேம். அப்படி பொய்யுமா ஊருக்கு 2-3 பேர் செஞ்சிருக்காங்க. தெரியலையா சின்னமே செஞ்சிருந்தவன் எல்லாமே அவங்களுக்கு தெரியலையாமே. ஓ செய்யுது. அது என்னன்னு சொன்னா செஞ்சுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். 6 மாசத்துக்கு குடிஞ்சு நிமிரக்கூடாது. கூடுதல் அந்த எல்லாம் செய்ய நமக்கு தெரியும் இல்லம்மா. அதுக்காக தெரியும் என்னையோ பால்மா குடிக்கிற நீங்களா சந்தோஷம் வந்து குடிச்சு வழியிலாமா. அதுக்கு 4000. என்னம்மா 4000 ரூபா ஒன்று அதுக்கு 10 மாசம். ஆனால் அது என்ன பொறுத்தவரை மனம் திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னால் வந்து ஒரு 30,000 சொல்கிறது சும்மா முன்னுக்கு சிலர் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு முன்னுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளோட அந்த அளவுக்கு இல்லாட்டி இதே பெரிய விஷயம் தான். என்னொன்று வந்து இந்த அம்மாடது செய்கிறதுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் தேவையில் ஒரு 50,000 இருந்தாலும் காணும். கல்லையும் வேண்டி சீமந்தையும் போட்டு ஒரு கூலியாக்களை பிடிச்சி செஞ்சு கொடுக்கலாம். வந்து கூட செலவுல ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவக்கு வந்து அது பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு சமனாக இருக்கும். அவ இந்த இதுலயே தூங்குவா. அவ என்ன நித்திரம் கொள்றதுக்கு வந்துட்டு அவங்களால பக்கத்து வீட்டுக்கு போறாங்களாம். என் நிலம் எல்லாம் ஊர் ஈரமா இருக்குதான். அப்ப ஒரு பெரிய ஒரு வாழ்ந்துட்டு போ. அவ வயசு போன அம்மா தானே. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜேடிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் நம்மளோட வீட்டை தான் நிற்கம். இப்போ எங்கே போகிறோம் வெளிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தா இந்த பராசக்தி அம்மான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டு நம்ம கடை வச்சுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் அப்படி என்ன மாதிரி இப்போ அவங்களோட வீடியோ போட்டிருந்த நம்ம பெருசாக அந்த இந்த உதவியும் கிடைக்கல. அப்படியே காலங்கள் போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு அக்கௌண்டு யாரும் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு மூட்டு வருத்தங்கள் அப்படி எதுவும் இருந்தால் கொடுக்க சொல்லி தந்தன்னு சொல்லி ஒரு அக்கா தந்தவங்க. அவங்க யாருன்னு நம்ம சொல்லலாம். அப்படி அந்த தந்த சந்தர்ப்பத்தில் அதை இந்த அம்மா கொடுப்போம். இப்போதைக்கு இருக்கிற உதவியாக வந்து ஒரு 30,000 ரூபா காசு தான் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு சாமான எதுவும் வேண்டி கொடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருக்கேன். இப்போ போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் ரெகுவர்மெண்ட் வேண்ட போயிட்டு திங்ஸ் எல்லாம் வேண்டி வந்துட்டு அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அப்போ அங்கே போகலாம். போகிறதுக்கு முதல்ல வந்து பார்த்துனீங்கன்னா நம்ம நேற்று வந்து வீடியோ போட இல்லை. அதுக்கு முதல் வந்து அந்த ப்ரோக்ராம் ஒன்றை போட்டிருந்தேன். அப்படி கொஞ்சம் ஒரு நாள் விட்டு அப்படின்னு தான் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படியும் பார்ப்போம். மேக்சிமம் இனி நம்ம தொடர்ச்சியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோமேன்னு சொன்னால் டைம் இல்லை தானே. இப்போ இந்த பிரச்சனைகள் தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட நல்ல நல்ல வீடியோக்களை போடணும். அது மாதிரி உதவிகளும் செய்யணும். நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே. அப்போ நீங்களும் வந்து உதவ நினைக்கிறவங்க இந்த ஃபோனில் போட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்மளோட பேசுகிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை புதுசாக பார்க்குறவங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து உதவுறதுக்கு முன்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட சொந்தக்காரருக்கு, உங்களோட சகோதரத்துக்கு இப்போ என்னோட வந்து சாதாரணமாக ஒருவர் பேசுகிறவங்களா இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் உங்களோட சொந்த ரிலேஷன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து சப்போர்ட்டிவ். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி எவ்வளோ பேரை பார்க்க வைக்கிறீங்களோ அதுதான் வந்து எனக்கு செய்கிற பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள். உதவி செய்கிற உள்ளங்கள் வந்து உதவுறதுக்கு முன்வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு போகலாமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பராசக்தி அம்மாவோட வீட்டை வந்துட்டோம்.
இந்த இறக்கம் பார்த்துனீங்கன்னா தெரியும். அப்போ அம்மாவோட ஹேஜி பாப்பாவும் எப்படி இருக்காங்க நீண்ட நாளைக்கு பிறகு. எப்படிம்மா சுகமா இருக்கீங்களா? ஓமனே சோமாரிக்கம்மனே. இந்த வெள்ளத்துக்குள்ள அப்படி இருந்தீங்க? வெள்ளத்துக்கு இங்கே வீடு எல்லாம் தண்ணி ஏறி பக்கத்து வீட்டுல போய் படுத்து கிடந்தம்மா. சாப்பாடு எல்லாம் என்ன செஞ்சீங்க? சாப்பாடு இப்படி தான் போகிற இடத்துல இதையும் கொடுத்து கட்டி சாப்பிட்றதாமனே. அதையும் தாரத்தை தொண்டு கொண்டு இருக்கிறான். சரியான வெள்ளமா? வெளில உள்ளுக்கெல்லாம் அறிட்டு அங்கெல்லாம் அறிட்டில்ல. அக்கா சொல்றேன். ஓ ஈசிட்டெல்லாம் அறிட்டோனே. சரி எவ்வளவு தண்ணி தம்பி தெரியுமே. மதியம் என்ன சமைச்சு? மதியம் பருப்பு வாங்கி பப்படம் போயிட்டு. கடை பூட்டி இருக்குது. கடை இப்பதான் பூட்டி போட்டு வலிக்கிறேன் படுக்க போக. பக்கத்தோட ஈரன் தானே மணி உள்ளுக்குள்ள சீமந்தம் இல்லை. ஓ செருப்பு போட்டு தனிக்கிறோமா. உண்மையா பாத்தீங்கன்னா அம்மாக்கான உதவி வந்து கிடைக்கலம்மா. இவ்வளவு நாளா போயிட்டு உண்மையிலேயே வந்துவங்க அந்த பாருங்க இப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு படுக்க கூட இடம் இல்லாம இருக்கு. அந்த சீமெந்ததிகளை போட்டு கொடுத்தாலும் ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு. அப்ப அவங்களுக்கான உதவி வந்து பெருசா கிடைக்கல. நம்ம அவங்க ஒரே வந்து கேட்கிறவங்க தானா இவர்கிட்ட அப்ப எதுவும் உதவி செஞ்சுட்டாங்க, எனக்கு கொஞ்சம் பொருட்கள் நான் வேண்டிட்டாங்க கடையில வச்சு விற்க போறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப இப்படி இருந்தாப்புல நம்ம உங்களுக்கு அந்த ஏற்கனவே ஒரு சுவிஸ்ல இருக்கிற ஒரு அக்கா வந்து அவங்க வந்து ஏற்கனவே உதவி செஞ்சவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில அதை ஒரு ஐயாவுக்கு தைத்துக்கு வந்து பால் பலாட்டின ஒரு ஐயாவுக்கு வந்து கடை வைக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க. அந்த அக்காட்ட வந்து இன்னொரு அக்கா வந்து கொடுத்தவங்களாம் மேரம் இந்த மூட்டு வருத்தம் அப்படியான வருத்தங்கள் இருந்தா எங்களோட அம்மா மாதிரி கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு 30,000 ரூபாய் காசு கொடுத்துருந்தவங்களால எனக்கு அனுப்பியிருந்தவங்க. அப்ப நான் நிறைய உங்களுக்கு உதவி வருமென்று பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அந்த அளவுக்கு ஆனாதானேம்மா இது. அப்ப உங்களுக்கு வருமென்று பார்த்துருந்தேன். எந்த உதவியும் கிடைக்கல. கொஞ்ச நாள் வீடியோ செய்யல தானே நான். அப்பாவுக்கு வருத்தம் உங்களுக்கு தெரியும் தானே, அப்பாவுக்கு வருத்தம் பிறகு கடை திறந்தது. அப்ப அந்த பிரச்சனையில நானும் வந்து வீடியோ செய்யல. அப்ப நான் அப்ப யோசிக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த உதவியை தருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வேண்டிட்டு அந்த பென்சில் எரேசர் கட்டை அதுகெல்லாம் மட்டும் சொன்னீங்களா பென் வேண்டி வச்சவனே என்னதை காணுமே. அப்ப அவர் அந்த பாக்ஸ்ல ஒவ்வொரு பொட்டிலா வேண்டி வச்சிருக்காரு. அப்ப அதுகளை வேண்டிட்டு அதோட கடைக்கு கொஞ்சம் சாமான் வேண்டிட்டு கண்ணாடி பெட்டி கட்டுனீங்க அதுவும் அடிக்கிறதுக்கு காசை கொடுத்துதான் வந்தேன். சரி உங்களுக்கு 2-3 நாளைக்கு அடிச்சு தருவேன்னா அதையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து மிச்ச காசு கொஞ்சம் இருக்கு, எதுவும் சிலவு பாட்டுக்கு எதுவும் வேண்டி வேற என்ன எக்ஸ்ட்ரா இருந்தா செய்யுங்க சரியா. கண் விலங்கா போகுதானே அது வந்து அந்த கட்ராக்ட் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் வந்து இருக்கிறதால அதை ஆப்ரேஷன் பண்ணினா தான் கண்ணாடி தெரியும் போட்டா செய்தாக்களுக்கு தெரியலையே மேமினி. அப்படி போய்யுமா 2-3 பேர் செஞ்சிருக்காங்க தெரியலையா சின்னமே செஞ்சிருந்தவன் இல்லாமனே அவங்களுக்கு எல்லாம் தெரியலையாமே. ஓ செய்யுது அது என்னன்னு சொன்னா செஞ்சுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். 6 மாசத்துக்கு குடிஞ்சு நிமிரக்கூடா கூடுதல் அந்த தூசி செய்ய நமக்கு தெரியும் இல்லம்மா அதுக்காக தெரியும் என்னையோ. அப்ப இப்ப நீங்க கேக்குறீங்க வந்து அந்த ஆபரேஷன் செய்யாம இதுவும் கண்ணாடியே மட்டக்களப்புல இருக்காமனே அந்த இருக்காம ஓ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்காம தம்பி கண்ணாடி அங்க செக் பண்ணி எடுக்கலாம். ஒரு முஸ்லிம் ஆஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணாம செய்யலாம். ஓ ஓ செக் பண்ணி அதை வந்து நான் காய்ச்சி பாக்குறேன். யாரும் இந்த அம்மாவுக்கு வந்து கண்ணாடி சம்பந்தமா கண் விளங்குது இல்லையா, அப்ப அது சம்பந்தமா எதுவும் உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் புண்ணியம் கிடைக்குமா இந்த கண்ணுக்குள்ள எனக்கு பார்த்து அப்ப ஒரு பெருசா அது வேற ஒரு 10,000க்குள்ள வரும். அம்மாவுக்கான உதவியை வந்து நீங்க செய்யலாம். உண்மையா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் இந்த பொருட்கள் வேண்டாடியும் பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு பதிலாக கண்ணாடியை நான் சொல்ல நினைச்சேன் மறந்து தான் சமைத்து போயிட்டோம். என்னன்னு சொன்னா இப்ப அந்த பொருட்களோட கண்ணு தானே முக்கியம் தெரியாம என்ன செய்யறப்ப அவங்க அப்ப அதை பார்த்துருக்கலாமா. சரி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல. அப்ப இந்த உதவியை நான் செஞ்சு கொடுக்குறேன். நிறைய பேர் எவ்வளோ லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுத்து உதவி செய்யறீங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்கள பார்த்து உதவி செய்யுங்க கண்டிப்பா. இப்ப பாவம் தானே அவங்க. அப்ப அவங்களுக்கான இது கண்ணாடி செய்யறதுக்கு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு நிறைய தேவை இருக்கு. வயசு போன காலத்துல தனியே இருந்து கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தங்களோட பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாலும் தானும் வந்து உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் தனியே இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியானவங்களுக்கு தான் உதவி செய்யணும். சும்மா போயிட்டு ஒரு அளவா இருக்காங்க கணவன் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வேற வேற வசதியா இருக்கிறவங்களுக்கும் காசை கொடுத்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறதுல வேலை இல்லை. கண்டிப்பா வந்து எனக்கு மன வருத்தமா இருக்கு. நான் உண்மையிலேயே ஆத்திரத்துல சொல்ற மாதிரி சொல்றேன். ஏன்டா இப்படியானவங்களுக்கு இல்லாத காசு பிற என்னத்துக்கு வேற ஆகலை கொடுத்தும். அப்ப பாக்குற நீங்க உண்மையை ஒரு உதவி கிடைக்கல அவங்கள பார்த்து ஏழுமண்டு சொன்னவங்களால முடிஞ்சா இந்த அம்மாவுக்கு வந்து அந்த உதவிகளை செஞ்சு கொடுங்க.
எனக்கிட்ட இருந்தால் நான் செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக. நான் இந்த அளவுக்கு வந்து போய் செய்கிறது என்ற வேலையில் இவ்வளோ பிரச்சனை நிமித்தத்துலேயும் இப்படியெல்லாம் வாரணுண்டா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவி செய்யணுமென்ற ஒரு நோக்கில் மட்டும்தான். எனக்கிட்ட நானுமே அம்மா வசதி அடிப்பேன், நீங்கள் இதெல்லாம் சொல்லி எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சாக்கள் இருக்காங்க தானே, நான் கழிச்சு பார்ப்பேன். இல்லை பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே நம்மளோட உறவு தான், கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுங்க. நான் கேட்குறேன். அவங்களும் பாருங்க மன வருத்தப்பட்டு அழுறாங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தாய் இல்லாமல் இருக்கும், அந்த தாய்க்கு செய்கிறதா நினைச்சு அதை செய்யுங்கன்னு, கவலைப்படாதீங்கன்னு. நான் பார்த்து இவ்வளோ நாள் இழுபட்டு அந்த அம்மாவுக்கு அப்படி இழுத்ததா இல்லாமல் கண்டிப்பாக அதை பாருங்க, பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு கொடுங்க. நீங்கள் என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க? நான் இந்த மாதிரி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், வேறு என்ன நான் சொல்லு, உனக்கு தாரவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வேற ஒரு ஹாஸ்பிட்டலியா பல்ல பிடுங்கணும்? நீங்க ஒரு பல்ல பிடுங்கிட்டீங்க, அடுத்த பல்லாலே அப்படி பிரச்சனை வருது. வயசு போன என்னம்மா சரி? நமக்கு எத்தனை வயசு? 68 மணி. 68 வயசான நல்லா தானே இருக்கீங்க. அப்ப அந்த பல்லு என்ன சொல்லணும், அந்த முரசை கீறி அந்த அடி துண்டுகள் இருந்தா எடுக்கணும். விளங்கா தெரியாது, சின்ன பல்லு இருக்கேன், அதை அப்ப கீறி எடுத்துருவாங்கம்மா. நீங்க ஒண்ணு கொடுங்க, அடிக்கட்ட உள்ள தெரியும் சதைக்கு. அப்ப நீங்க அந்த பல்ல புடுங்க சொல்லலையா? சொன்னே நான் என்ன துண்டு பல்ல முத புடுங்க, கொடுப்பு இந்த பாதி பல்லுன்றது. அப்ப என்ன சொன்னாங்க? அதுதான் புடுங்கணும், அதை புடுங்கணும். விதையும் அதே மாதிரி காசு கொண்டு அணியமாங்க கஷ்டப்பட்டு இந்த வயதுல 100 ரூபா காசு வருமானு தெரியும் ஒரு நாளைக்கு. என்ன அப்படி இருக்கக்குள்ள நீங்க சும்மா 1000 2000 கொண்டு கொடுத்து என்ன செய்ய போறீங்க? அதை வந்து எதுவும் வேண்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எதுவும் பால்மா குடிக்கிற நீங்களா? சந்தோஷம் வேண்டி குடிக்க கூட வழியில அதுக்கு 4000 ரூபா. என்னம்மா 4000 ரூபா ஒன்றுமே உள்ள அதுக்கு சத்துமாக்கா? அதுதானே என்ன செய்யுது. சரி சைட்ல இருந்து ஒரு அளவை தான் வேண்டி வந்திருக்கேன்னு நம்மளால வேண்டது தானே செய்யலாம். இந்த இதானா இந்த சொன்ன அந்த ரேசர் பாக்ஸு, இந்த கட்டர், அது இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க இதை போட்டு கடையில வியாபாரம் செய்யுங்க. பள்ளி தொடங்கினாதான் கோயிலுக்கு கொண்டு வர மாதிரி சந்தன குச்சி, சாம்பிராணி, கற்பூரம், அடுத்து வந்து அதே மாதிரி சீனி, தேயிலை நிறைய வேண்டிக்கிற போல தேயிலை. நான் சொன்னது நான் கோதுமைமா கொஞ்சம் விற்கிற மாதிரி சாமானியில வேண்டி கொடுங்கண்டு. அதோட நீங்க கேட்டேன் நீங்க சோமா பையில பண்ணீங்களா? அது அடுத்து அந்த பென்சில் கட்டர் அதுகளும் இருக்கு சரியா? பிஸ்கெட் பேக்கெட் அது மாதிரி அந்த பெட்டி வந்து உங்களுக்கு நான் 1 கிலோமீட்டர்ல பார்த்து அடிச்சு தர பாக்கணும் சரியா? அப்ப இதை வச்சு இருங்க. என்னன்னு சொன்னா வந்து இதை வந்து நாங்க கடைக்கு எடுக்கிற, நீங்க எங்க கடைக்கு சாமான் எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டேன்னு அவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியாது. நாங்க கடைக்கு எடுக்கப்போமே சாமான் கடை, அந்த கடையில எடுத்திருக்கேன். வியாபாரம் பண்ற லாபத்துல எடுத்து சாப்பிடுங்க. முதல்ல திரும்பி போட்டு வேணுங்க. முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா திரும்பி ரொட்டேட் பண்ணி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாம போயிடும். அப்ப அப்படி இல்லாம இதுகளை திரும்பி ரொட்டேட் பண்ணி இந்த சாமானியில வேண்டி போட்டு செய்யுங்கன்னு சரியா? அப்படி இருங்க. எதுவும் உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இது காணாது. என்ன பொறுத்தவரை மனம் திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னா வந்து ஒரு 30,000 சொல்றது சும்மா முன்னுக்கு சிலர் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு முன்னுக்கு கொடுத்துட்டு போறாங்க. நம்மளோட அந்த அளவுக்கு இல்லாட்டி இதே பெரிய விஷயம் தான். அதுதான் அப்ப எனக்கு கண்டாலும் மனம் கொஞ்சம் அம்மாட்ட இருக்க கஷ்டத்துக்கும் இது எனக்கு வந்து திருப்தியானதா இல்லை. அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். நீங்க மனம் வச்சிருக்கீங்க ஏலும் கண்டிப்பா சீமெண்ட் என்னமா எத்தனை வைக்க சீமெண்ட் என்னமா கல்லுன்னு சொன்னா அந்த சங்கங்கல் அதுவும் போட்டு சீமெண்ட் போடணும். ஆராய்ச்சி மனசு வச்சாதானே ஏழுமம்மா செய்யலாம். நான் நீங்க நினைக்கலாம் தான். பாக்குறவங்க வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி முடிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை செய்யறதுக்கு இந்த கல்லும் சீமெண்ட் மண்ணை போட்டு இன்னொன்று வந்து இந்த அம்மாடது செய்யறதுக்கு வந்து 1 லட்சக்கணக்கில் தேவையில் ஒரு 50,000 இருந்தாலும் காணும். கல்லையும் வேண்டி சீமெண்டையும் போட்டு ஒரு கூலியாக்களை பிடிச்சி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து உங்களோட செலவுல ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவக்கு வந்து அது பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு சமனா இருக்கும். அவ இந்த இதுலயே தூங்குவா. அவ என்ன நித்திரம் கொள்றதுக்கு வந்து இப்ப அவங்களால பக்கத்து வீட்டுக்கு போறாங்களாம். என் நிலம் எல்லாம் ஊர் ஈரமா இருக்குதான். அப்ப ஒரு பெரிய ஒரு வாழ்ந்துட்டு போ, அவ வயசு போன அம்மா தானே. அந்த அம்மாவுக்கு செய்யற உதவியா நினைச்சு உங்களோட வீட்டாக்களுக்கு செய்யறதுல மாதிரி ஒரு பங்கா நினைச்சு அந்த அம்மாவுக்கும் செய்யுங்க. இதுல எனக்கு சரியான மன வருத்தமா இருக்குது. இந்த மண்ணுக்குள்ள அந்த தண்ணி ஊறுது, படுக்கையில வேற எங்கேயும் பக்கத்து வீட்டுல படுக்க நிப்பேன்.
ஏன்னா இப்ப வெள்ளம் இல்லை தானே, நிறைய பேர் இப்ப வெள்ளத்துக்குள்ள வேற வேற இடத்துல போய் படுத்தவங்க அது ஓகேன்னு சொன்னா வந்து நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க இட வசதி இல்லாம. இப்ப வெள்ளவும் இல்லாம இருக்கக்குள்ள மழைக்குள்ள இந்த மண் ஊறுது தண்ணி அப்ப இங்க தூங்கலாம் நித்திர கொள்ளையலான்னு சொல்லக்குள்ள அது ஒரு மனவேதனையா இருக்கேன்னு நிறைய கதைக்கலாம் தானே எல்லாருமே. ஆனா வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும் ஒரு உதவி ஒன்றுவங்களுக்கு நம்ம. என்ன செய்யணும், அழக்கூடா, கவலைப்படக்கூடா, சிரிக்கணும். ஒரு பாட்டு ஒன்று அடிச்சு காட்டுங்க பாபு. ஒரு பாட்டு படிப்பீங்க, படிங்களா பாபு? என்ன பாட்டு பாடு? அடிங்க அடிங்க, ஏதாச்சும் ஒரு பாட்டு படிங்க. என்ன அடிங்க என்ன? பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. இந்த பாட்டு வேணாம் பாவமா இருக்கு இந்த பாட்டு. அதான் சோகம். சோக பாட்டு படிக்க கூட சந்தோஷமா படிக்கணும். நம்ம சந்தோஷமா படிச்சாதான் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷ பாட்டு சந்தோஷ பாட்டு என்ன பழைய நல்ல பாட்டு படி. பழைய பாட்டு என்ன பாட்டு தெரியும்? சந்தோஷ பாட்டு பழைய பாட்டு என்ன பாட்டு? அவ்வளவு பாட்டு இருக்கி படிக்கல. என்ன பாட்டு நினைப்பு வருது இல்லையமனே? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே அது கொஞ்சம் நம்பர். சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். மற்றது மறந்து போயிட்டு வேற பாட்டு தெரியும். நீங்க ஜோக்கா இருக்கணும், சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன கவலைப்படக்கூடாது. பாட்டு எல்லாம் படிச்ச காலம் எல்லாம் முடிஞ்சுமனே. இந்த இருக்கு அம்மா மிச்ச காசு சரியா, அந்த சாமா மாண்டிட்டு வரு, மிச்ச காசு இருக்குது, எதுவும் சிலவுக்கு வச்சுக்கோங்க சரியா. உண்மையிலேயே நன்றி எனக்கு இல்லம்மா. அந்த அக்கா வந்து சுவிஸ்ல வாழ்ற அக்கா வந்து சுவிஸ் நாட்டுல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த குமுதா அக்கா தான் இந்த 30,000 ரூபாய் காசு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து இன்னொரு அக்கா ஊடாக எனக்கு கிடைச்சது. அந்த தான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். அந்த வகையில அந்த அக்காவுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களோட தாய் போல நீங்க இவ்வளவு உதவி எனக்கு செய்திருக்கீங்க. உங்களோட குடும்பம் புள்ள ஊட்டி புருஷன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வீடு ஊழி காலம் வாழணும். ஓகேம்மா. இப்ப பாருங்க, உண்மையிலேயே வந்து அவ சொல்லக்குள்ளேயோ அழுது கொண்டு சொல்றாங்க. அப்ப அவங்களோட மனசு உள்ளத்துல இருந்தான்னு சொல்றாங்க. நிறைய பேர் சும்மா வீடியோ கமெண்டி அழுது கொண்டு அப்படி அண்டி இல்லாம கதைக்கக்குள்ளேயே மன வருத்தம் வருது. எனக்கும் நினைச்சோன்னே மன வருத்தம் வருது, பார்க்க பாவமா இருக்காங்க. அப்ப அவங்களோட உள்ளத்துல இருந்து வாழ்த்துறாங்க. அவங்க இந்த வாழ்த்துக்கா மண்டிய நனவங்களுக்கு உதவி செய்யணும். வேற யாரும் பார்த்தனீங்கண்டா இப்ப வேற அவையால ஏண்ட உதவியை செய்யறா. சும்மா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் உதவி செய்யறாங்க. அந்த இடத்துல இந்த அக்கா செஞ்சிருக்காங்க. இது பெரிய உதவிதான். எங்களை பொறுத்தளவுல இந்த அம்மாக்கு இன்றைக்கு செஞ்சது நீங்க பெரிய உதவி அக்கா. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கும் உங்களோட கதைச்சதும் இல்லை. மற்ற அக்காவோட தானே கிடைச்ச இந்த உதவி. அந்த வகையில நீங்க பார்த்தனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களோட எல்லாருமே உங்களோட குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இது போல வந்து நீங்களும் பலருக்கு உதவி செய்யணும், நீங்களும் நல்லா இருக்கணும். இறைவன் வந்து உங்களுக்கு துணை புரியணும். மற்ற அக்காவுக்கும் நன்றி அக்கா. அவருக்கும் நிறைய வருத்தம் பிரச்சனை இருக்குது. அதுக்கு மத்தியில் அவங்களும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ அக்கா. வேண்டி தந்த அந்த அக்காவுக்கும் நன்றி, தந்த குமுதா அக்காவுக்கும் மிக்க நன்றி. இது போல நீங்க மேலும் தொடர்ச்சியா உங்களால இந்த உதவிகளை நிறைய பலருக்கு செய்யணும். அந்த அம்மாட கண்ணீர் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னு சொன்னா அந்த அவங்க சந்தோஷத்துல அழுகுறாங்க. அப்படியான கஷ்டங்களும் இருக்கு, நிறைய கஷ்டப்படுறாங்க. நன்றி அக்கா. பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில இருந்து வந்திருந்தேன். இப்போ அம்மாவோட நிறைய கதைச்சிருந்தேன். கஷ்டம் துன்பத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு வந்து எம்மாளி என்ற அந்த ஒரு சிறிய உதவியை செஞ்சிருக்கிறேன். இது போல வந்து நீங்களும் உதவி செய்ய நினைச்சிருங்கன்னு சொன்னா இதுல நம்பரை போட்டிருப்பேன், கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. வேற என்ன சொல்லலாம், நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு காணொலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருக்குமென்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம